இந்த மாடு 1,15,000 போகுமா? பால் குடிக்கிட்ட விட்டு வேண்டியதானே. நிறைய பேர் கோமியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன ரீசன்? சேம் மாடு கழுவிட்டு எடுத்துன்னு வருவோம். நாட்டு கடை. ஸோ கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏலகிரி டு சென்னைக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வேலை இது என்ன ஏரியா? வாணியம்பாடி பைபாஸ் கிட்ட நிறைய மாடு ஒரு இடத்துல நிற்க வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மாட்டு சந்தைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது, என்ன மேட்ருன்ட்டு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. மாடா இருக்குது. எவ்வளோ மாடு? எவ்வளோ மாடா இருக்குது ஐயா? என்ன கதை இது? திங்கிறியா? நாட்டு கடை. மாட்டு சந்தையா? நாட்டு சந்தை. சந்தைனா எப்படி? மாடெல்லாம் கம்மி ரேட்ல இருந்து விற்பாங்களா? கம்மி ரேட் எல்லாம் இல்ல, உள்ளுக்கு தாண்டது. தைரியமா வாரம் நாங்க சந்தைக்கு வருவோம். கட்டு மாடு வைக்குவோம், சேம் மாடு கழுவிட்டு எடுத்துன்னு வருவோம். எல்லாம் கரவல் மாடு, சன மாடு எடுத்துன்னு வருவோம். எல்லாம் எடுத்துன்னு வருவோம். மாடு மட்டும் தான், ஆடுலாம் இருக்காது. ஆடு நிம்ம மாட்டு. அது வேற ஏரியா. ஆமா, நிம்ம மாட்டு. ஓகே, இங்க சாப்பாடுலாம் கூட நிறைய இருக்கு இந்த இடத்துல. அதெல்லாம் எப்படி? அது எல்லாமே இங்கதான். மட்டனா? அது மட்டன் ஆடுதான். ஆடுதான் மட்டன். சரி. என்ன ரேட்லாம் எப்படி? நான் இங்க ரேட் 10,000, 5,000, 26 மாட்டுக்கு தகுந்த மாதிரி. சரி, இங்க முக்காவாசி சின்ன மாடாவே இருக்கு. என்ன ரீசன்? சின்ன மாடுனா அது உள்ள போனா அந்த பால் மாடு தனி, அந்த பக்கம் சின்ன மாடு பால் மாடு தனி, இந்த பக்கம் குட்டி சேம குட்டி தனி, அந்த பக்கம் வெட்டு மாடு தனி. ஸோ இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடு மட்டும் தான் சேல் பண்றாங்க. போய் வாங்க, இப்படி போயிட்டு அந்த பக்கமும் மாடு தான். ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா மாடு பாரு ரெண்டு நிக்குதுல. அப்படியே வாங்க, எதுனால அங்க போ அந்த பக்கம். இது சேம் கழுவிட்டீங்க, சேம் சின்ன மாடு. அப்படியே போங்க, அப்படியே வாங்க ஒரு ரவுண்ட் வருவோம். உடம்புக்கு நல்லது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இல்லை, இது பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம். கோமியம் எடுத்து தெளிச்சுப்பாங்க. அது ஏன் என்ன? நிறைய பேர் கோமியத்தை எடுத்து தெளிச்சுக்கிறாங்க. என்ன ரீசனு தெரியலையா? தெரியல, வேற யாருன்னா கேட்கலாம். இங்கே ஃபுல்லாமே வந்து இந்த பால் வர கறவை மாடாக தான் நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் வேறு செக்ஷன், சின்ன மாடு முடிஞ்சு அடுத்த மாடு வந்தாச்சு. சரி, ஒரு டவுட்டு. நிறைய பேர் இந்த கோமியம் இருக்குல்ல, கோமியத்தை பிடிச்சி தெளிச்சுக்கிறாங்க. ஹலோ, அது ஹலோ. அவர் உண்மையிலே ஃபோன் வச்சா இல்லை வீடியோ எடுக்கலாம் எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இது ஏன்னா வாயிலாம் மூடி வச்சிருக்கீங்க? பால் குடிக்கிட்ட விட்டு வேண்டியதானே. ஓ, இது செட்டு எப்படி எவ்வளோண்ணா? 25,000. ஒரு சிலர்னா அதிகமாக சொல்கிறாங்க. இது மாடு அந்த மாதிரி நாட்டு கிராஸ், நாட்டு மாட்டுல கிராஸ். ஐயா தெளிக்கிறாங்கல்ல தண்ணி, அது எதனால? கோமியம். ஏன் கண்ணுக்குட்டியோடவே மாடு இருக்கு. ஸோ 25,000. ஸோ ஒரு சில மாடு வந்து இந்த மாடு வந்து கிராஸ் மீன்ஸ் வேற மாடும் இன்னொரு மாடும் கலந்த இன்னொரு மாடு. ஸோ அது 25,000. ஸோ இந்த மாதிரி பார்கெயின் பண்ணலாம். இப்போ அவங்க சொல்றது 25,000 சொல்றாங்கன்னா கண்டிப்பா 20,000 குத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், ஃபுல்லாமே மாடு தான்டா இருக்கீங்க. அவங்க சொன்னாங்களே மட்டன். சரி, அது பேரு மட்டனா? சரி, கோட்லாம் இல்லைங்க. 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டிய நீ. ஆடு கோட் ஆடுன்னு வாயில டக்குன்னு வரல உனக்கு. கோட் இருக்கு, மட்டனா தான் இருக்குது. கைஸ், இந்த மாடு பாத்தீங்களா? பால் ஊத்திட்டே இருக்கு. ஐயா, பால் ஊத்திட்டே இருக்கு ஐயா. ரொம்ப இது கண்ணு குடிக்க விட்டா குடிச்சாச்சா? பரவாயில்ல. நான் பார்த்தேன் தூரமா மாடுல சொட்டிக்கிட்டே இருக்கு. இது எத்தனை லிட்டர் கறக்கும்? 13 லிட்டரா? ஒரு வேலைக்கு? 2 வேலைக்கு சேர்த்து. நாங்களும் சின்ன வயசுல மாடுலாம் வச்சிருந்தோம். 3 லிட்டர் 4 லிட்டர் தான் கலக்கும். டுபாக் ஒரு மாடு. எவ்வளோ பணம் போட்டு எல்லாத்துக்கும் உங்க அப்பா வந்துடுறாரு. அப்பா உங்க அப்பா இப்ப மாடு என்ன மாடு? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மைக்கேல் ஜாக்சன் பாட்டு போட்டு தான் பால் கறப்பாங்க எங்க அப்பா வீட்டுல. டேய் சும்மாறா, ஏதோ வாயில வரதெல்லாம் சொல்லுறா. நாங்க உண்மையிலே வச்சிருந்தோம்டா. உண்மையிலே வச்சிருந்தோம். 2 லிட்டர் 3 லிட்டர் தான் கறக்குமே எங்க வீட்டு மாடு. இது 13 லிட்டர் கறக்குமா. செம பெருசா இருக்குல்ல கொம்புலாம். நான் எனக்குலாம் ஜல்லிக்கட்டு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. ஜல்லிக்கட்டு? அதான் ஜல்லிக்கட்டு. இது என்ன மாடு? நல்ல டிராவலிங் மாடு. டிராவலிங் மாடா? இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அடிச்சு ஓட விடுவாங்க. வண்டியில கட்டுற மாடு டிராவலிங் மாடு. இது வரைக்கும் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கா டிராவலிங் மாடு? பாபா வரணும். ஏய் செல்வின், இந்த மாடு 1,15,000 போகுமா? ஐயோ, இது என்ன மாடுனா? அது என்ன பண்ணாங்க? அது ஒரு அவ்வளோ சேல் ஆகுமா கறி? இருங்க, நாங்க ஒரு நிமிஷம்
காட்டு பைக் காட்டேன் கரெக்டாக நல்ல டைம்ல கால் பண்ணிட்டாரு. டாடி நீங்க நான் பேசுறேன், அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, நான் பேசுறேன். மைக்கேல் ஜாக்சனா? அங்கிள் நீங்க மாடு வளர்த்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் பாட்டு போட்டு தான் பால் கறப்பீங்கன்னு சொல்றான். உண்மையா? அப்படியே போ கைஸ். உண்மையிலேயே அவங்க அப்பா வந்து மாடெல்லாம் வச்சிருந்தாராம். பட் மைக்கேல் ஜாக்சன் பாட்டு போட்டு பால் கறப்பண்றதா ரொம்ப ஓவர். கோமியம் வந்து எங்க வீட்டுல மாடு வளரும் போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜக்குல பிடிச்சி எடுத்து வந்து வீட்டுல எல்லாம் தெளிச்சிருவாங்க. ஒரே ஸ்மெல் வந்துடும். கோயில் தூய் மூஞ்சி தெளிச்சு போயிடுவாங்க. இந்த மாடு பார்த்தல 1.5 லட்சம் ரூபாய். அது வந்து வெட்டுறதுக்கு பாவனா அது இல்ல. இவ்வளவு பெரிய மாடு யார் நான் சாப்பிடுவாங்க? மாடெல்லாம் கூட பரவாயில்ல, சின்னதா இருக்குது, வெட்டி சாப்பிடலாம். பார்த்தாலே இல்ல இவ்வளவு பெருசா இருக்குது. மட்டன்னா கூட பரவாயில்லையா? சின்னதா வெட்டி சாப்பிடலாமா? பெருசா இருக்குது வெட்ட விடாதா? சரி அப்ப குட்டி கண்ணுக்குட்டி வெட்டி சாப்பிடலாமா? அத அவ்வளவு அழகா இருக்குது. வீட்டுல எடுத்துன்னு போய் ஷோகேஸ் பண்ணலாம். அதெல்லாம் சீரியஸா அழகா இருக்கு. மட்டன்னா கூட பரவாயில்ல, வெட்டி சாப்பிடலாமா? மாடு வெட்டி சாப்பிட விடாதா? பெருசா இருக்கான் கேட்டா. பார்த்துட்டே தான் இருப்போம் மக்களே. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போறோம். ஸோ சாப்பிட்ற வீடியோல கண்டினியூ பண்ணுவோம் வாங்க.